சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக 15 பேர் பதவியேற்றனர். இவர்களுக்கு தலைமை நீதிபதி பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் மூத்த வழக்கறிஞர்கள் பார்த்திபன், ஆர். சுப்பிரமணியன், சுதந்திர போராட்ட வீரர் ராஜகோபால் நாயுடுவின் குடும்பத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜ் ஆகியோர் நீதிபதிகளாக பதவியேற்றனர். தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் வழக்கறிஞர்களாக பணியாற்றிய எம். சுந்தரும் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். மத்திய மாநில அரசுகளின் வழக்கறிஞராக பணியாற்றிய ராமச்சந்திரன், சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க முன்னாள் தலைவரும் தமிழக பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் முன்னாள் செயலாளருமான நிஷா பானு, சென்னையைச் சேர்ந்த MS ரமேஷ் ஆகியோரும் புதிய நீதிபதிகளாக பதவியேற்றனர். சாலை பணியாளர்கள் நீக்கம் தொடர்பான வழக்கில் ஆஜரான SM சுப்பிரமணியம், விளையாட்டு மற்றும் அரசியல் விமர்சகரான சுமன் சி. ராமனின் மனைவியும் மூத்த வழக்கறிஞர் ராமச்சந்திரனின் மகளும் தமிழக அரசின் சிறப்பு வழக்கறிஞருமான அனிதா சுமந்த் நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்டார். நட்சத்திர விடுதிகள் மற்றும் கிளப்களில் வேட்டி அணிந்து செல்ல இருந்த கட்டுப்பாட்டை நீக்கி உத்தரவிட்டவரும், தமிழக அரசின் சட்டத்துறை செயலாளராக பணியாற்றியவரும், சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியுமான ஜெயச்சந்திரன் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றார். மதுரை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற MA பஷீர் அகமது, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ரவீந்திரன் ஆகியோரும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர். நீதிபதிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் பொருளாளராக பதவி வகித்தவருமான பாஸ்கரன், புதுச்சேரி மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன், உயர்நீதிமன்ற கண்காணிப்பு பதிவாளராக பணியாற்றும் நீதிபதி வேல்முருகன் ஆகியோரும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்றனர்.